இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பரமபத வாசல் திறப்பு விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிருந்தா வழங்க கேட்கலாம். பிருந்தா, ஸ்ரீரங்கத்தோட கோயில பரமபத வாசல் திறப்பு விழா எவ்வளவு விமர்சையா நடந்தது? சுமார் எவ்வளவு பக்தர்கள் வருகை தந்தாங்க? தற்போதைய கூடுதல் விவரம் என்னன்னு நீங்க சொல்லுங்க. வானுயர்ந்து நிற்கும் கோபுரத்தை கொண்ட திருச்சி ஸ்ரீரங்கத்திலே வைகுண்ட ஏகாதசி திருவிழா என்பது பகல் 10 ராப்பத்து என தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை நடந்தேறியது. நம்பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக வந்து பக்தர்களுக்கு இன்று காட்சியளிக்கிறார். அதை காண்பதற்காக அந்த பரமபத வாசல் வழியாக வந்து இறைவனை தரிசிப்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலுமிருந்து தொடர்ந்து இந்த திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். வைகுண்ட ஏகாதசி திருவிழா என்று சொன்னாலே அது திருச்சி ஸ்ரீரங்கத்திற்கு உண்டான வரலாற்றை பெற்ற ஒரு பெருமை கொண்டது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தான் இந்த பரமபத வாசலிலே தாங்கள் கடந்து விட்டால் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த பாவங்கள் எல்லாம் தங்களை கடந்து தங்களுடைய வாழ்வு பெருவாழ்வு அடையும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் பக்தர்கள் இப்படி வரிசையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து அந்த பரமபத வாசலை தரிசிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடந்த ஆண்டு மற்றும் இந்த சொர்க்கவாசல் திறப்பிலே கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பக்தர்கள் வந்த நிலையில இந்த ஆண்டு 3.5 லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் வருவார்கள் என்பதன் காரணமாக காவல்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகம், திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் உள்ளிட்டோர் விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இங்கு ஐயப்ப பக்தர்களும் இந்த பரமபத வாசலை தரிசனம் செய்வதற்காக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். சுமார் 2500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஸ்ரீரங்கம் கோயில் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கோயிலுக்கு வெளிப்புறத்துல 100 சிசிடிவி கேமரா, கோயிலின் உட்புறம் 110 சிசிடிவி கேமரா, யாத்ரி நிவாஸ் பகுதியில் 18 சிசிடிவி கேமராக்கள் என 228 கேமராக்கள் மூலம் தொடர் கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பக்தர்களுக்கான அடிப்படை வசதி, தண்ணீர், கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளும் அவசர உதவிக்கான மருத்துவ குழுக்களும் தயார் நிலையில் இருக்கிறது. உயர் கோபுரங்கள் மூலம் காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு குறிப்பாக 70,000 குற்றவாளிகளுடைய புகைப்படங்களை ஃபேஸ் அனாலிசிஸ் செய்யக்கூடிய கேமரா சிஸ்டமும் வைக்கப்பட்டு குற்றவாளிகள் அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் சரவணகுமார் இந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் வரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காகவும் இந்த பரமபத வாசல்ல ஸ்ரீரங்க பெருமாளை காண்பதற்காகவும் வந்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கம், நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? இந்த பரமபத வாசல் திறப்புக்கு வர்றது எவ்வளவு சிறப்பு? இது வந்து இந்த மாதத்துல வர்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்றாங்க, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி சாமி தரிசனம் பண்ணா நல்ல சொர்க்கத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம் சொல்றாங்க. அதனால வந்திருக்கோம். நீங்க எவ்வளவு நேரமா வரிசையில காத்துட்டு இருக்கீங்க? ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? நாங்க ஒரு 3:15 இங்க கியூல இருந்தோம். இப்பதான் மணி 8 ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3:15 ஒரு 4 ஹவர் இப்போ நின்றுட்டு இருக்கோம். பிரியதர்ஷினி, கேட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட இரவு முதலேயே ஸ்ரீரங்கத்தின் கோயிலுடைய ரெங்காரங்கா வாசல்ல பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களை நீண்ட வரிசையில முறைப்படி உள்ளே அனுப்பி பரமபத வாசலை தரிசிப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். ஸ்ரீரங்கம் என்றாலே பெருமாள் என்று சொன்னால் அந்த கோபுரம் ரொம்ப பிரம்மாண்டமானது. அத்தகைய ஸ்ரீரங்கத்து பெருமாளை இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவில் கண்டு அந்த பரமபத வாசலை தரிசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வு பேறு அடையும் என்ற நம்பிக்கையில் தங்களுடைய வேண்டுதல்களை முன்வைத்தபடி பக்தர்கள் சாறை சாறையாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, நிச்சயமா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வெளி மாவட்ட பக்தர்களும் வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வந்த வண்ணம் இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிருந்தா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.